நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தய குழம்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் போட்டுக்கலாம். கடாயில் வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தீயக்கூடாது, செவுக்க வச்சா போதும். இப்போ நல்லா செவந்துருச்சு, பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆற வச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பொருள்லாம் கூட்டிக்கோங்க. வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன், அதை நல்லா கரைச்சி வெடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளியை கரைச்சி வெடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெடிக்கட்டின புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ நல்லா கலரி விடலாம். சிம்மிலேயே வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் குழம்பு. இப்போ வறுத்த வெந்தயத்தை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக பண்ணணும். இப்போ வெந்தயம் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு கொதித்து நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.